தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். இந்த வாரம் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் இந்த சண்டே எபிசோட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வாரம் ஐபி கொஸ்டின் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். உங்க ஸ்மார்ட் போன்ல கேம்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா, விளையாடுறீங்களான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எதுக்கு ஓட் பண்ணாங்கன்னு தெரியுமா? என்கிட்ட ஒரே கேம் தாங்க என் ஸ்மார்ட் போன்ல இருக்குன்னு சொல்லி 52% நண்பர்கள் ஓட் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன கேம் தான் விளையாடுறீங்க? லாஸ்ட் வீக் ஓட் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அதே சமயத்தில் ரெண்டாவது செலக்ட் ஆனது எதுன்னா, 2 கேமோ இல்ல அதுக்கு மேற்பட்ட கேமோ என் ஸ்மார்ட் போன்ல இருக்குன்னு சொல்லி 27% நண்பர்கள் ஓட் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் கேமர் அப்படின்னு நினைக்கிறேன். மூன்றாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது இல்லப்பா என் போன்ல கேமே இல்லன்னு சொல்லி 20% நண்பர்கள் ஓட் பண்ணிருக்கீங்க. நானும் அந்த இடத்துல தான் வரேன். சோ எனக்கும் கொஞ்சம் சீட் ஒதுக்கி வைங்க. இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டின் இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியால எல்லாம் அதிகமா ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து கேட்க போறேன். சோ மேல ஐ பட்டன் கொடுத்திருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. இன்றைய டெக் நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி M21 உடைய ஒரு கிவ்அவே வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய ரிசல்ட் நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது. லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணலான்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நம்மளுடைய பிரைம் நியூஸ் எபிசோட்ல அதோடைய வின்னர் யாருன்றதை நான் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் எபிசோட வந்து பாருங்க. அதுல நான் வின்னர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிடுவேன். எப்படி கிளைம் பண்றது என்ன ஏதுன்ற டீடைல்ஸும் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுவேன். இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னா, ஆரோக்கிய சேது ஆப் கம்பல்சரி. ட்ரெயின்ல நீங்க ஃபிளைட்ல இதெல்லாம் வந்து புக் பண்ணி நீங்க போகணும் அப்படின்னா கம்பல்சரி ஆரோக்கிய சேது ஆப் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பயண சீட்டு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது போல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மட்டும் கிடையாதுங்க, மேக்ஸிமம் எல்லாருமே அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது நம்மளுடைய சேஃப்டிக்கு ரொம்பவே நல்லது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆப்பை வச்சு தான் அவங்க சேஃபா இருக்காங்களான்றத அப்பப்போ என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்ல எப்படி என்ன இருக்குன்ற தகவல்கள் அதில் கரெக்டா வர்றதுனால. மித்ரோன் ஆப், அந்த ஆப்புங்க கடைசியாக சொன்னல அந்த ஆப், இந்த மித்ரோன் ஆப்ன்றது டிக்டாக்கு ஒரு மாற்று ஆப்பாக இந்தியன் டெவலப்பர் வந்து செய்ததான் வந்து கடந்த நியூஸ்ல சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஸ்டூடெண்ட் தான் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு சொந்தமா தயாரிச்ச ஆப் அது கிடையாது. அது என்னன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பர் செய்து ஆன்லைன்ல விற்கப்பட்ட $35 மதிப்புடைய ஒரு கோடிங்கை வாங்கி தான் இவருடைய பெயர்ல அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் மெயினான விஷயம் அது பாகிஸ்தானி டெவலப் பண்ணதா இல்ல பங்களாதேஷி டெவலப் பண்ணதா இல்ல வந்து ஸ்ரீலங்கன் டெவலப் பண்ணதா இல்ல தமிழ்நாட்டுல இருந்து டெவலப் பண்ணதான்றது கேள்வி கிடையாது. இந்த ஆப்ல நிறைய விதமான செக்யூரிட்டி பக் வந்து இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அதை ஈஸியா செகண்ட்ஸ்ல வந்து ஹேக் பண்ற மாதிரி வந்து அதுல நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றது போல ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இதைத்தான் நான் கடந்த பிரைம் நியூஸ்ல சொன்னேன். அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி விஷயங்கள் பிரைவசியை பத்தி தெரிய வரைக்கும் யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, முடிஞ்ச அக்கௌண்ட் டெலீட் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் ரொம்பவே நல்லது. ஜூன் 4ஆம் தேதி PlayStation 5 வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. இந்த வாட்டி இது முழுக்க ஆன்லைன் ஈவெண்டா மட்டுமே இருக்க போகுது. பட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி இதற்கு முன்னாடி இருந்த பிளேஸ்டேஷன்ஸை விட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதோட வடிவங்கள்ல இருந்து பல விஷயங்களை வந்து மாறுபட்டு வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்றது போல அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி முடிஞ்சதுன்னா நம்மளுடைய பிரைம் நியூஸ்க்கு முன்னாடியே அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்ததுன்னா டெடிகேட்டட் வீடியோ போடுறேன். அப்படி இல்லாட்டி பிரைம் நியூஸ் நெக்ஸ்ட் பிரைம் நியூஸ்ல நான் கவர் பண்றேன். ஜூன் 2ஆம் தேதி சாம்சங் தரப்புல இருந்து 2 புது ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த $10,000 செக்மெண்ட்டுக்குள்ள அப்படி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது ரெண்டுமே M சீரிஸ் உடைய என்ட்ரி மொபைலா இருக்க போகுது. M01, M11 அப்படின்ற ஸ்மார்ட் போன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ விலை அப்படின்றது பாத்தீங்கன்னா $9,000 மற்றும் $10,500 இல்ல $11,000 இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ரொம்பவே ஒரு என்ட்ரி லெவல்ல நல்ல பேட்டரி பேக்கப்போட இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் இது இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஜூன் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ சாம்சங் தரப்புல இருந்து A31 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் நிறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியான சார் ரேட்டிங்கோட வரக்கூடிய முக்கியமான ஸ்மார்ட் போன்ல சாம்சங் ஸ்மார்ட் போன் ஒன்று. அதுலயும் குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு சைனீஸ் அதிகமான ஒரு காம்போனன்ட்ஸ் இல்லாத ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லுங்கன்ற பட்சத்தில், கம்பெனி வேணான்ற பட்சத்தில் இந்த மாதிரி சாம்சங் ஸ்மார்ட் போன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா என்னன்றதை நம்மளுடைய அன்பாக்சிங்கும் நான் வந்து அன்னைக்கு போடுவேன். மேக்ஸிமம் போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இன்னும் வரல போன் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அன்பாக்சிங் போடுறேன். அப்போ இந்த ஸ்மார்ட் போனை பத்தி இன்னும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.
OnePlus 8 பத்தின சமீபத்திய செய்திகள்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய கலர் ஃபில்டர் கேமராவை யூஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக், அதாவது ரொம்ப கம்மியான குவாலிட்டி ஒரு டென்சிட்டி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்ரே விஷன் மூலம் வந்து பார்க்க முடியும். டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்க செயின் போட்டிருந்தா அந்த செயின்லாம் தெரியுற மாதிரி எல்லாம் கூட இருந்தது. ஸோ இது ரொம்ப அதிகமான பிரைவசியை வந்து ட்ரபிள் பண்ணுமோன்ற ஒரு காரணத்தினால ஒரு புது ஓடி அப்டேட் கொடுத்து இந்த சென்சரை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆஃப் பண்ண போறதா சொல்றாங்க. இந்த கேமரா ஃபில்டரை எந்த அளவுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மற்றவங்களால யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல. பட் நான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா தான் இருந்தேன். மேபி நம்ம கிட்ட இந்த யூனிட் வரும்போது ஓடி அப்டேட்டோட தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்பயும் கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு ஆப் இருக்கும், அதை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பட் எப்ப அன்பாக்சிங் பண்ண போறேன்னு தெரியல. ஜூன் 3ஆம் தேதி Android 11 ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கூகுள் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லப்பா இது ஜூன் 3ஆம் தேதி வராது, இப்போ சூழ்நிலைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நாங்கள் இன்னும் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா விஷயமே இப்போ ஆன்லைனில் தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஆன்லைனை பற்றி கூகுளுக்கு சொல்லுமா, ஒழுங்காகவே Android 11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Redmi 8 சீரிஸ் உடைய விலைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏறினதா நம்ம ஒரு பிரைம் நியூஸ்ல சொல்லியிருந்தேன். இப்போ திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்காங்களாம். Redmi 8, Redmi 8A இல்லாட்டி Redmi Note 8, Note 8 Pro உடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹500 திரும்ப வந்து ஏறி இருக்கு. ஒரு சில தான் ₹1000 இருக்குன்னு சொல்றாங்க. எதனால் இந்த விலை ஏற்றம் அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் ரெட்மி வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இதோடைய பிரைசிங் தான். பிரைசிங்க்கு அந்த குவாலிட்டி ஓகேவா இருக்குன்னு வாங்குவாங்க. பட் இனிமேட்டு அந்த மொபைல் பக்கம் போகாம வேற மொபைல் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏன் இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஓரளவுக்கு ஏறினாலும் சரி, இப்போ இவங்க இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் மற்ற மொபைல்களும் இந்த மாதிரி விலையேற்றங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இப்போ ஸ்மார்ட் போன் ரொம்ப எமர்ஜென்சியா வாங்கணுன்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதாங்க இன்றைய இம்பார்ட்டன்டான ஒரு செய்தி. என்னன்னா ட்ராய் தரப்புல இருந்து, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ஸுடைய நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ 10 எண்கள் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த 10 எண்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப சர்க்குலேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 11 டிஜிட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றது போல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வந்து 11 டிஜிட்ஸ் வரும். நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணும். இப்போ இந்த 099 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். வெறும் 99 இருந்தது, 099 மாறும். 11 டிஜிட் நல்லா இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூகுள் தரப்புல இருந்து சோடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் எதற்காகனா இந்த கோவிட்-19 இருந்து நிறைய பேர் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம், அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேமராவை யூஸ் பண்ணி விர்ச்சுவலா ஒரு 2 மீட்டருக்கான சர்க்கிளை வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்க எங்க நின்னா இன்னொரு ஆளுக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் கரெக்டா இருக்கும், நீங்க சேஃபா இருப்பீங்கன்ற அளவுக்கு இது வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணில் பார்த்தே இங்க நிறைய பேர் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்றேன், இது டெக் கிடையாது. இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் போய் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, மோர் தென் 80% ஆஃப் த பீப்பிள் மாஸ்க் போடல, எல்லாம் கூட்டமா நிற்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்கன்ற பேரில் இன்னும் கோவிட்-19 வந்து ஊர் விட்டு ஓடலிங்க. கொரோனா இங்கேயே தான் இருக்கு. அந்த கொரோனாவை நம்மளே வந்து இழுத்து விட வேண்டாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க நண்பர்களே. நீங்களும் மாஸ்க் போடுங்க, போனால் சோஷியல் டிஸ்டன்ஸிங்காக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சொல்லுங்க. ஸோ பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. சாம்சங் தரப்புல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாகலாம் ஒரு ஃபோன் அப்படின்னா என்ன ஆகும், பேட்டரி எப்பயாச்சும் உப்பி போயிடும், இல்லை பேட்டரி ஹீட் ஆகும், பின்னாடி இருக்கிற கேஸை கழட்டி விட்டுட்டு நம்ம பேட்டரி மாற்றி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபோனை திரும்பவும் வந்து சாம்சங் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒருவேளை இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் பூட்டி வச்சு தான் நம்மளுடைய மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது, இல்லை ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சாம்சங் பண்றதை மற்ற ஸ்மார்ட் ஃபோனும் சீக்கிரமா பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட் இது இவங்க பேசிக்கா என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வர போறதா சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் திரும்பவும் வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி. கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேல ஒரு ரைட் பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணுங்க. எம்ஐ லேப்டாப், அதாவது ரெட்மி புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்மி உடைய லேப்டாப்ஸ் எல்லாம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். எந்த பேர்ல வரப்போகுதுன்னு தெரியல, பட் கண்டிப்பா லேப்டாப்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் மாதம் வந்துடும். ஸோ இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபோன் மாதிரி ரொம்ப கம்மியான விலையில எல்லாம் வராதுங்க. கண்டிப்பா வந்து டெல், இன்னைக்கு HP எல்லாம் எப்படி இருக்கும் அந்த ரேட்டுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு கொடுப்போம் அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. பட் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இது பவர் யூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஹெவியா எடிட்டிங் பண்றவங்க, இல்ல கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்றவங்க, இல்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மா வச்சு ஆஃபீஸ் யூஸ் பண்றவங்க, கேமர்ஸ்க்கு இந்த மாதிரி செக்மெண்ட்டை மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதா சொல்ல போறாங்க. பட் பிரச்சனை இல்லை, லான்ச் பண்ணாங்கன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா நமக்கு இன்னும் நிறைய லேப்டாப்ஸ் நல்ல பிராண்ட்ல இருந்து கூட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ வாங்கிக்கலாம். அதே போல இந்த லேப்டாப் லான்ச் ஆன உடனே உங்களுக்கு அன்பாக்சிங் நம்மளுடைய சேனலையும் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க.
ரீசெண்டாக நண்பர்கள் பல பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையுமே சரி ட்விட்டர்லையுமே சரி ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வெடிக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நான் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி நிறைய இடங்களில் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நானும் அதை பார்த்தேன். அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கும்போது என்னால் டேரெக்டாக வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் அதே மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சேனல்கள்லேருந்து வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக என்ன ஏதுன்றத வீடியோ மட்டும் பார்த்து நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அதே போல் ரெட்மியை எடுத்த உடனே திட்டவும் முடியாது, எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அது உண்மையா என்னன்றதை நான் சொல்கிறத விட அவங்களே சொன்னால் கரெக்டாக இருக்கணும்னால தான் நான் அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சீக்கிரமா அவங்க ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்குமே தெரியுற மாதிரி இதுதான் விஷயம், இதுதான் இதுல தப்பு, இல்லை இதுதான் வந்து இதில் கரெக்டா இருந்தது, யார் தப்பு என்ன தப்புன்றத சொன்னாங்கன்னா மேபி வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெட்மி யூசர் எல்லாருக்குமே ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். அப்படி உண்மையிலேயே அந்த மாதிரி ஆகிற விஷயமா இருந்தா எல்லாருக்குமே என்ன பிரச்சனையா இருக்கும், என்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணணும்ன்றத சொன்னாலும் கரெக்டா இருக்கும். இல்லை அங்க என்ன உண்மையிலே தப்பா நடந்திருக்கு, யாரு தப்பா இருக்குன்றத அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மேபி மற்றவங்க இன்னும் இந்த மாதிரி வரக்கூடிய பலவிதமான போலியான விஷயங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த ரெட்மி போன்ல இருந்து பல போன்கள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ சேஃபா இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். 9 ஆண்டுகள் கழிச்சு ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் இணைந்து அமெரிக்க மண்ணிலிருந்து 2 மனிதர்களை வந்து ஸ்பேஸ்க்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 27ஆம் தேதி இது ரன் ஆக வேண்டியது, வெதர் எல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் நேற்று அஃபிஷியலாக வந்து லான்ச்சும் வந்து நடந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சேஃபாக வந்து அடிவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். இந்த எபிசோடுடைய டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து சொல்லுங்க. கடந்த வாரம் நம்முடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நீங்களும் அடுத்த எபிசோடுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் ஆகலாம். மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.